மீனராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க, உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க. இதனால தான் மீனராசிக்கு நிறைய கஷ்ட துன்பங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து மீனராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதிக்கு பிறகு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீனராசியில் இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க மீனராசிக்காரங்க. இப்போ சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காது. ஐயையோ மீனராசிக்காரங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் பயந்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா சனி பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசியில் ஒரு 5 மாதங்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படி இருக்க போறார். இந்த காலகட்டங்களில் ஏதாவது நடந்துருமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே மீனராசிக்காரங்க இருக்கீங்க. நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்குது. ஏன்னா மீனராசிக்காரங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகுகேது பயிற்சி நினச்சி தான் பயப்படுவாங்க. ஏன்னா குரு பகவான் நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது, அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த 3 வருட கிரகங்களும் சேர்ந்து மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை மட்டுமே தரப்போறாங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். மற்றவங்க நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டுற பழக்கங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீன ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் செய்கிறோம், நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை வரக்கூடிய நாட்களில் இந்த வருடத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் 4-5 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது வரைக்குமே கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது. இனி நீங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அந்தஸ்துக்கு கண்டிப்பாக போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும்.
கடந்த காலகட்டங்களில் மீனராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் இருந்திருக்கும். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் இது குறிப்பாக ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது 33, 35, 38 வயது வரைக்குமே மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவாகவே பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஊருக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தையை பார்க்கறதுக்காக எங்கேயே மீனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்களும் போகாத கோயிலிட சாமி, பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில், போகாத ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது, 6 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த 2025 முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் அதிகமாக காதல் தோல்வியை சந்திரிச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க முழுக்க மீன ராசிக்காரங்க தான். ஏன்னா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே மீன ராசிக்காரங்க அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பெற்றோர்களே உங்களுக்கு சம்மதிச்சோடு அவங்களே வந்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்கு. ஒரு 5 to 4.5 மாதம் வந்து அப்படிங்கிறது இருக்க போகிறார். மீண்டும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கே போயிடுவார். அவர் போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஏன்னா உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. என்னடா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுமே நடக்குது, நம்ம வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் போய் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எங்கள் கடன் எவ்வளோங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லட்ச ரூபா சொல்லுவாங்க. எதற்காக அந்த 5 லட்ச ரூபா கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை பெற்றோர்களுக்காக வந்து உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் அதற்காக கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை வீடு கட்டுறதுக்கு இந்த மாதிரி திருமணத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு ஏதாவது மீனராசிக்காரன் கடன் வாங்குவாங்க. இந்த கடனை இப்போ கட்ட முடியாமல் ரொம்ப சிக்கத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. எப்படியோ கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரமான வளர்ச்சியாக இருக்க போது. 10 ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு வருமானமாக வரப்போகுது. இதன் மூலமாக இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மீனராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து பொறாமைப்பட போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மத்தை தான் வந்து கக்க போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்கு இருக்க போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போனால் 5000 10,000 செலவாயிட்டே இருக்குது சாமி. அடிக்கடிக்கு வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையாலவே நிறைய பணச்செலவு அப்படிங்கிறது மீனராசிக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. குரு பயிற்சி மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய ஒரு உறவு வரப்போகிறாங்க. அந்த உறவு மூலம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மீனராசிக்காரங்க போக போகிறீங்க. அது உங்கள் காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை ஒரு புதிதாக நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு குழந்தைகளாக கூட இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மீனராசிக்காரங்க கண்டிப்பாக போக போகிறீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல்விளக்கு
மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.